தளபதி விஜய் அவர் இளைய தளபதி வந்து எப்படி தளபதியா ஆனாரு அந்த ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1974 அப்போ வந்து விஜய் வந்து பிறக்கிறாரு. இவரோட அப்பா வந்து ஒரு டைரக்டர், அம்மா வந்து ஒரு சிங்கர், கூட அவங்க தங்கச்சியுமே பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த ஒரு 2 வருஷத்துலேயே வந்து அவங்க தங்கச்சி வந்து இறந்து போயிடுறாங்க. ரொம்ப சுட்டியா இருந்த விஜய் சார் வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சோகமாயிடுறாரு, ரொம்ப கதறி அழுறாரு. அவங்க அப்பா டேரக்டர்ன்றதால வந்து அவர் எடுக்கிற எல்லா படத்துலையும் வந்து சைல்டு ஆக்டர் வந்து நடிக்க வைக்கிறாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நடிச்ச சைல்டு ஆக்டர் படம் வந்து வெற்றின்னு ஒரு படம் வந்து நடிக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. 1992 அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு விஜய் சார் வந்து. அந்த படம் வந்து ஃபிளாப் ஆகுது. அதுக்காக வந்து ரொம்பவே கதறி அழுறாரு விஜய் சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 வருஷம் ஒரு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் வந்து கில்லின்னு ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்து ஹிட் ஆகுது. இன்ன வரையும் வந்து அவர் வந்து தமிழ் சினிமாக்குள்ள வந்து 30 வருஷம் ஆகுது. இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காகவும் இருக்காரு. தமிழ் சினிமாவில் அவரோட படம் ரிலீஸ் ஆகுனா திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைய தளபதி வந்து தளபதியாகவும் வந்து ப்ரொமோட் ஆனார்.